கல்வி வேலை வாய்ப்புகள்ல மாற்றுத்திறனாளிகள் பங்கெடுப்பதற்கான முயற்சிகள் இந்த வருஷம் பெருமளவிலே நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அபி. ஆமா, நல்ல முயற்சி. இந்த மாதிரி நல்ல முயற்சியில தனியார் தொண்டு நிறுவனங்களே ஈடுபட்டு இருந்தாலும் அரசோட முயற்சியும் இதுல ரொம்ப முக்கியமாவே தேவைப்படுது. அரசு என்னென்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்றத பத்தின ஒரு தொகுப்பை இப்ப பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் மாநில அரசு நிறுவனங்கள் எவை? மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கும் உரிமைகள் யாவை? தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவது எப்படி? ஆண்ட்ராய்டு உள்ளிட்ட கைபேசி தொழில்நுட்பங்களை மாற்றுத்திறனாளிகள் எப்படி பயன்படுத்தலாம்? இது போன்ற கேள்விகளுக்கு விடை காண முடியாத சூழலில்தான் மாற்றுத்திறனாளிகள் இருந்தனர். இந்த நிலையை மாற்றும் நோக்கில் நேத்ரோதயா உள்ளிட்ட தொண்டு நிறுவனங்கள் அரசு அதிகாரிகள் உதவியுடன் ஆலோசனை நிகழ்ச்சிகளை நடத்தின. நமக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தாட்கோ விளம்பரம், அப்புறம் SC ST, அப்புறம் கன்சூமர் ப்ரொடெக்ஷனுக்கு, அப்புறம் டெங்கு காய்ச்சலுக்கெல்லாம் விளம்பரம் இருக்குது. மாற்றுத்திறனாளி துறை மூலமாக மீடியாவில் இந்தந்த சலுகைகள் இந்தந்த நேரத்தில் கிடைக்குது, 60 வகையான சலுகைகள் இருக்குது, 60 வகையான சலுகைகளை எப்படி அணுகி பெறலான்ற ஒரு நிலை ஒரு மீடியாவில் விளம்பரம் இல்லை. இந்த நிலையில் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு அப்படின்ற நோக்கத்தோடு நான் அந்த பயிற்சி கொடுத்தேன். தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளாக இருந்து வாழ்வில் முன்னேறி கல்லூரி பேராசிரியர்களாக, தொழில்நுட்ப வல்லுநர்களாக, சட்ட நிபுணர்களாக மிளிரும் பலரும் இது போன்ற ஆலோசனை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். இதனை தங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்திக் கொண்டனர். கணிப்பொறியை யூஸ் பண்ணி எப்படி பார்வையற்றவர்கள் எப்படி படிக்கிறாங்க, அது அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன்லையும் சரி, அவங்களை ஒரு நல்ல வேலையில் அமர்றதுக்கு ஒரு ஆசிரியர் இல்லை ஒரு வழக்கறிஞர் இல்லை ஒரு ஆட்சியர் இது போன்ற ஒரு பணிகள் அமர்றதுக்கு இது எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பேசினேன். இந்த 10ஆம் 12ஆம் வகுப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒலி புத்தகம் ஆண்டுக்கு ஆண்டு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதத்தை, மதிப்பெண் எடுக்கின்ற விகிதத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டிலே பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் அவர்களை மென்மேலும் முன்னேற்ற உதவும். ஆலோசனை நிகழ்ச்சிகளை நடத்துவதோடு 10ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வி பாடங்கள் மற்றும் 12ஆம் வகுப்பு பாடங்கள் ஆகியவை அடங்கிய ஒலி புத்தகம், தகவல் கையேடு ஆகியவற்றை நேத்ரோதயா தொண்டு நிறுவனம் இலவசமாக வழங்கியது. மாற்றுத்திறனாளிகளுக்காக ஓர் அரசு செய்ய வேண்டிய புது முயற்சிகளை தொண்டு நிறுவனங்கள் தங்களால் இயன்ற அளவில் தொடங்கி வைத்துள்ளன. இதனை அடியொற்றி அரசு புதிய திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதே மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை. வளாக நேர்காணல்லையே நல்ல வாய்ப்பு கிடைச்சு நிறைய சம்பளத்துக்கு நல்ல பணிக்கு போகணுன்றதான் நிறைய மாணவர்களோட கனவா இருக்கு. அப்படிதானே கலாநிதி? அதாவது இப்போ சென்னை IITல நடந்த வளாக நேர்காணல்ல கூட நிறைய மாணவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளத்துக்கு பன்னாட்டு நிறுவனங்கள்ல பணி கிடைச்சது. 2012ஆம் ஆண்டு கொடுத்த பரிசு இது அப்படின்னு சொல்லலாம். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இருக்கு, இப்ப பார்ப்போம். சாதாரண உடையில் எளிமையாக கல்லூரி வளாகத்திற்குள் சுற்றித் திரியும் இந்த மாணவர்களின் ஆண்டு வருமானம் இன்னும் சில மாதங்களில் 83 லட்சம் ரூபாய். இந்த வருடம் IIT மெட்ராஸிலிருந்து சாம்சங் நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 மாணவர்களில் 2 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். இவர்களில் பிரதீப் என்ற தமிழ் மாணவர் வங்கி ஊழியரின் மகன், சாஹில் என்பவர் நாக்பூரைச் சேர்ந்த மருத்துவரின் மகன். பள்ளி காலம் முதல் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று வந்ததாலேயே இந்த வாய்ப்பு தங்களுக்கு கிடைத்ததாக கூறுகின்றனர் இந்த இணைப்பிரியா நண்பர்கள். ஜெனரல் ஆப்டிடியூட் கேட்டாங்க. ஸோ இப்போ சாம்சங்கோட ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னு அதை பற்றி கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருந்தது, பட் நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப ஒரு பாஸ்ட் 3 மந்த்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐஐடிக்கு வரதுக்கு முன்னாடி 2 வருஷம் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் ஐஐடி எக்ஸாமை கிராக் பண்ணேன். ஸோ இப்போ பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. Which branch I wanted to take, everything they gave me full support. Even when I got multiple offers here after the first day of placements, they said you can choose anyone you want. It's your future, your decision. You know, you are more well informed about what the stuff is all about. So yeah, friends certainly play an important role. They always inspire you to work harder and so on. பொழுதுபோக்குகளை மறந்து புத்தக புழுவாக படிப்பையே நேசித்ததன் விளைவே இந்த மகத்தான பணிவாய்ப்பு பெறுவதற்கு காரணம் என்கின்றனர் நெருங்கிய தோழிகளான மாதவியும் அபர்ணாவும். ஆந்திர மாநில பொறியாளரின் மகளான மாதவியும் சென்னை பொறியாளரின் மகளான அபர்ணாவும் தொடக்க காலத்திலிருந்தே இணைப்பிரியாத தோழிகள். இப்போது அதிகபட்ச சம்பளத்தில் வேலையும் ஒரே இடத்தில் கிடைத்ததை எண்ணி பூரிப்படைகின்றனர் மாதவியும் அபர்ணாவும்.
எனக்கு வந்து இந்த ஆஃபர் கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்டர்வியூவில் வந்து எங்களை இவ்வளோ நாள் படித்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் கிடைச்சதுல எங்கள் அம்மா அப்பா அப்புறம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரொஃபைல் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இது R&D ப்ரொஃபைல், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். எனக்கு ரிசர்ச்சில் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இது ரொம்ப சரியாக இருக்கும் என்னோட இன்ட்ரெஸ்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணேன். They tested basic concepts on operating system, networks and everything, and they also explained few projects that were going on in Samsung and which are relevant to us, and they posed few real problems and asked us to solve it. So that was the interview. பள்ளி பருவம் முதல் கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை படிப்பை மட்டுமே தங்களது சந்தோஷமாகவும் பொழுதுபோக்காகவும் நினைத்ததால் இப்போது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை தங்களை தேடி வந்துள்ளதாக கருதுகின்றனர் இந்த மாணவர்கள். இவர்களைப் போலவே சென்னை IITயில் பயின்ற நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு புத்தாண்டில் புதிய பணி கிடைத்திருக்கிறது. வரப்போகும் 2013ஆம் ஆண்டிலும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு துறை ஒரு புதிய திசையில் நடைபோடும் என நம்புவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.